சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், நெடுஞ்சாலையில் எவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கும்? இதனால வாகன போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நாளை அடுத்த 3 நாட்களுக்கு இந்த ஆரஞ்சு அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக மழையானது பெய்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் மழை நீராக தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் இந்த வேலப்பஞ்சாவடி சென்னிருக்கும் இடையே இருக்கக்கூடிய சாலை. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சாலையில் தான் தற்போது மழை நீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு மேலாக மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை ஏறக்குறைய 50 அடிக்கு மேல் அகலம் கொண்டிருந்தாலும் இந்த சாலையில் ஒரு புறம் நோ பார்க்கிங்கில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மறுபுறம் இந்த மழை நீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தத்தளித்து செல்கின்றன. அதே போன்று அருகே ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இருந்து வருகின்றன. இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து செல்லும் வாகனங்களும் இந்த சாலையில் தான் செல்ல வேண்டும். இதனால் இந்த சாலையில் செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் மாணவர்களும் இந்த சாலை வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.